அந்த மாயமான் மாரீச்சன் அவன் அப்படியே அந்த குடிலின் வாசலிலே விளையாடுகிறான். அந்த மான சீத்தை பார்க்கிறா. ராமன்கிட்ட சொல்கிறாள், சீத்தை மகாலட்சுமி, ராமன் நாராயணன், அவளுக்கு மாயமான்னு தெரியுமேன்னா தெரியும் தான். ஆனா அவதார லீலைக்காக இப்ப கொஞ்சம் அவதார காரியம் நடக்கணுங்கிறதுக்காக இருவரும் லீலை செய்கிறார்கள். இப்ப சீத்தை சொன்னாலாம், நானா ரத்னமயம், பல பல ரத்னங்கள் பதித்த மானாக அது இருக்கிறது. புள்ளிமான்னு நாம பார்த்திருப்போம். அது சும்மா வெள்ளை நிறத்திலே மான் உடலிலே புள்ளிகள் இருக்கும். ஆனா அந்த புள்ளிகள் இருக்கும் இடத்திலெல்லாம் ரத்னங்கள் இருக்கின்றன. விலோக்கிய புறத்தகா, இதோ கண்ணெதிரிலே தெரிகிறது. தாவந்தம், துள்ளி துள்ளி குதிக்கிறது. அத்தியுதம், ரொம்ப அற்புதமான ஒரு மானாக இருக்கிறது. சுவாமின், சுவாமியே ராமபிரானே, சீத்தை கேட்கிறா, காந்தம் அமும், இந்த அழகான மானை கிருஹாண ஹரிணம், ஹரிணம்னா இந்த மானைன்னு அர்த்தம். கிருஹாண, எனக்கு பிடித்து தாருங்கள். எதற்காகனா கிரீடா வினோதாயமே, நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன், நான் மானோடு விளையாட வேண்டும், அதற்கு இந்த மானை பிடித்து தாருங்கள். அதுலேயும் குறிப்பா இந்த மான் ரத்தனங்கள் பதித்த மான், துள்ளி குதித்து விளையாடக்கூடிய மான், அற்புதமான மான், அழகான மான். இந்த மானோடு தான் நான் விளையாடணும்னு ஆசைப்படுகிறேன், இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று சீதை கேட்க, இத்யேவம் ஜனகாத்மஜா வச்சனதா மந்தஸ்மிதம் என் முகே, இவ்வாறு சீதை சொன்ன போது, ராமா நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை தான் சஞ்சாத்தம் தவ ராமபத்ர வடுவூர்வாசின் ததே தத்கிமு, இப்போது வடுவூரிலும் அதே புன்னகையைத்தான் உன் முகத்தில் காட்டிக்கொண்டு விளங்குகிறாயோ என்று ராமனை பார்த்து கேட்கிறார் வில்லூர் சுவாமி.